முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி. பொதுமக்கள், பத்திரிகை, ஊடக வல்லுநர்கள் மற்றும் சான்றோர்கள் கருத்துக்கள் மீது கலந்துரையாடல். 45 நாட்களில் 1,92,00,000 குடும்பங்களின் எதிர்கால கனவுகளை கேட்டறிந்த திராவிட மாடல் அரசு. மசோதாக்களை நிறுத்தி வைத்து குளறுபடி செய்த தமிழ்நாடு ஆளுநர் அதிரடி மாற்றம். மேற்கு வங்கத்திற்கு தூக்கியடிக்கப்பட்ட ஆர்.என். ரவி. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்திற்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் திடீர் ராஜினாமா. அமித்ஷாவின் நிர்பந்தம் காரணமாக பதவி விலகி இருக்கலாம் என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஆளுநர் மாற்றம் விவகாரத்தில் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநில அரசுகளுடன் ஒன்றிய அரசு ஆலோசனை நடத்த வேண்டும். மேற்கு வங்க ஆளுநர் மாற்றம் தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 21 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா விநியோகம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இன்னும் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பீகாரை தொடர்ந்து ஆந்திராவிலும் அரசியல் மாற்றம் நிகழ வாய்ப்பு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளதாக தகவல். வளைகுடா போரால் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்க ஒன்றிய அரசு முடிவு. அமெரிக்கா ஒப்புதல். எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தை தொடர்ந்து ஈரான் உச்சத்தலைவர் காமேனி மரணத்திற்கு 6 நாட்களுக்கு பிறகு இரங்கல் தெரிவித்தது ஒன்றிய அரசு. டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு நேரில் சென்று இந்தியா சார்பில் அனுதாபத்தை தெரிவித்தார் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம். இன்று பதவியேற்பு விழா. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. வருகின்ற 10ஆம் தேதி பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என அறிவிப்பு. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் எதிரொலி. ராணுவத்திற்கான பட்ஜெட்டை 25 லட்சம் கோடியாக உயர்த்தியது சீன அரசு. நேபாளத்தில் அமைதியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். 60% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்கு எண்ணிக்கை தீவிரம். ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பணிபுரிந்த 150க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது அமேசான். 4 ஆண்டுகளில் 57,000 ஊழியர்கள் பணி நீக்கம். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நுழைந்தது இந்தியா. பரபரப்பான ஆட்டத்தில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. ஆப்கான் T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரஷீத் கான் அதிரடியாக நீக்கம். புதிய கேப்டனாக இப்ராஹிம் ஜட்ரான் கேப்டனாக தேர்வு. மார்ச் 28 பெங்களூருவில் தொடங்குகிறது IPL கிரிக்கெட். நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதுகிறது CSK.